சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு சுதந்திரமான ஆன்மா. இருப்பவை இயற்கை, ஆன்மாக்கள் என்ற இரண்டே என்பதுடன் சாங்கியர்களின் ஆராய்ச்சி முடிந்து விடுகிறது. எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன. இவை மிகவும் நுட்பமான, இனி சுருங்க இயலாத நிலையில் இருப்பதால் மரணமற்றவை. எனவே இவை பிரகிருதி அல்லது இயற்கையிலிருந்து வேறுபட்டவையாக இருக்க வேண்டும். இயற்கை தன்னுள்ளேயே மாறுதலடைந்து இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு சாங்கியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சாங்கியர்களின் கருத்துப்படி ஆன்மா செயல்படாதது, இனி சுருங்க இயலாத நுட்ப நிலையில் உள்ள ஒன்று. ஆன்மா முக்தி பெறுவதற்காகவே இயற்கை இந்த மாறுதல்களை எல்லாம் நிகழ்த்துகிறது. நான் இயற்கை அல்ல என்ற அறிவை ஆன்மா பெறுவதே அதன் முக்தி. ஆன்மா ஒவ்வொன்றும் எங்கும் நிறைந்தது என்பதை சாங்கியர்கள் ஏற்றையாக வேண்டியிருந்தது என்பதை நாம் முன்பு கண்டோம். இனி மாற இயலாத நுட்ப பொருளாக இருப்பதால் ஆன்மாவை எல்லைக்கு உட்படுத்த முடியாது. ஏனெனில் எல்லை என்பது காலம், இடம், காரண காரியம் மூலமே ஏற்பட முடியும். ஆன்மா இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டது. எனவே அதற்கு எந்த எல்லையும் இருக்க முடியாது. ஒரு பொருள் எல்லைக்கு உட்பட வேண்டுமானால் அது இடம் என்பதில், அதாவது உடலில் இருக்க வேண்டும். உடல் என்றால் அது இயற்கையில் இருந்தாக வேண்டும். ஆன்மாவிற்கு உருவம் உண்டு என்றால் அது இயற்கையாகத்தான் இருக்க வேண்டும். இயற்கைக்கு மாறுபட்ட ஒன்றாக இருக்க முடியாது. எனவே ஆன்மா உருவம் இல்லாதது. உருவம் இல்லாத ஒன்றை இங்கோ அங்கோ எங்கோ ஓர் இடத்தில் இருப்பதாக சொல்ல முடியாது. அது எங்கும் நிறைந்ததாகவே இருக்க வேண்டும். இதற்கு அப்பால் சாங்கிய ஆராய்ச்சி செல்லவில்லை. இந்த ஆராய்ச்சி முழுமையானதல்ல என்பதே இதற்கு வேதாந்திகளின் எதிர்வாதம். இயற்கையும் எல்லையற்றது, ஆன்மாவும் எல்லையற்றது என்று அவர்கள் கூறினால் எல்லையற்றவை இரண்டு இருப்பதாக ஆகிறது. எனவே ஆன்மா எங்கும் நிறைந்தது என்று காட்ட பயன்படும் அதே நியாயங்களால் இயற்கை எங்கும் நிறைந்தது என்பதையும் காட்ட முடியும். அப்போது இயற்கையும் காலம், இடம், காரண காரியம் மூன்றிற்கும் அப்பாற்பட்டது என்றாகிவிடும். அப்படியானால் இயற்கையிடம் மாறுபாடோ வெளிப்பாடோ ஏற்பட முடியாது. இங்கே எல்லையற்ற இரண்டு இருப்பதாக ஆகிறது. அது முடியவே முடியாது. இந்த பிரச்சனைக்கு வேதாந்திகளின் முடிவு என்ன? இயற்கை, ஆன்மா இவற்றை பின்னின்று இயக்கும் உணர்வு சக்தி ஒன்று இருக்க வேண்டும். இந்த சக்தியே மனம் நினைக்கும்படியும் இயற்கை செயல்புரியும்படியும் செய்கிறது. ஏனெனில் இயற்கையும் அதன் பரிணாமங்களான மிகவும் ஜடப்பொருள் நிலையிலிருந்து மிகவும் நுட்பப்பொருள் நிலையான மகத் வரை உள்ள எல்லாமே உணர்வற்றவை. இதனை சாங்கியர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். பிரபஞ்சத்திற்கு அப்பால் நின்று பிரபஞ்சத்தை இயக்கும் இந்த மூல அறிவு சக்தியையே வேதாந்திகள் இறைவன் என்கிறார்கள். இதன் பொருள் என்ன? பிரபஞ்சம் இறைவனிலிருந்து வேறல்ல என்பதை. இந்த பிரபஞ்சமாக ஆகியிருப்பது அவரை. அவர் பிரபஞ்சம் ஏற்பட கருவி, அதாவது நிமித்த காரணம் மட்டுமல்ல, பிரபஞ்ச பொருளும், அதாவது உபாதான காரணமும் அவரை. காரணம் காரியத்திலிருந்து ஒருபோதும் வேறுபட்டதல்ல. காரணத்தின் மற்றொரு உருவமே காரியம். அன்றாட அனுபவத்தில் இதை நாம் காண்கிறோம். இந்த உணர்வு சக்தியே பிரபஞ்சத்தின் காரணம். வேதாந்தத்தின் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் போன்ற எல்லா நிலைகளும் முதலில் இதையே வற்புறுத்துகின்றன. இறைவன் பிரபஞ்சம் ஏற்பட கருவி மட்டுமல்ல, பிரபஞ்ச பொருளும் அவரே, இருப்பதெல்லாம் அவரே. ஆன்மாக்களும் இறைவனுடைய அம்சங்களே, எல்லையற்ற குறைவற்ற அந்த பெரு நெருப்பின் சிறு பொறிகளே என்பது வேதாந்தத்தின் இரண்டாம் படி. ஒரு நெருப்பு பிழம்பிலிருந்து கோடிக்கணக்கான தீப்பொறிகள் சிதறி செல்வது போல் அந்த புராதான பரம்பொருளிடமிருந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்துள்ளன. சரி, இது சரிதான் என்றாலும் இதனால் முழு திருப்தி உண்டாகவில்லையே. எல்லையற்ற பொருளின் அம்சம் என்பதன் பொருள் என்ன? எல்லையற்றது பகுக்க முடியாத ஒன்று. அதற்கு அம்சங்கள் இருக்க இயலாது. தனி பொருளான ஒன்றை பகுப்பது எப்படி? எனவே தீப்பொறிகள் போல் அவனிடமிருந்து வந்தவை என்பதன் பொருள் என்ன? உண்மையில் அம்சம் என்பதே இல்லை.
ஆன்மா ஒவ்வொன்றும் பிரம்மமே என்று அத்வைத வேதாந்தி இதற்கு வெகு சுலபமாக பதில் கூறிவிடுகிறான். அப்படியானால் இத்தனை ஆன்மாக்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரே சூரியன் பல கோடி நீர்த்துளிகளில் பிரதிபலிக்கும் போது பல கோடி சூரியர்கள் இருப்பது போல் தோன்றுகிறது. ஒவ்வொரு துளியிலும் சூரிய வடிவத்தின் ஒரு சிறு உருவம் உள்ளது. இவை தோற்றமே தவிர உண்மை அல்ல. இது போலவே அந்த பல்லாயிரம் ஆன்மாக்களும் இறைவனின் பிரதிபிம்பங்கள், உண்மை அல்ல. அவை பிரபஞ்சத்தில் உள்ள பகுக்க முடியாத ஒரே பரம்பொருளான பிரபஞ்ச தலைவனான உண்மையான நான் அல்ல. இந்த பல்வேறு சிறு சிறு உயிர்களான மக்கள், விலங்குகள் முதலிய எல்லாம் வெறும் பிரதிபிம்பங்கள், உண்மை அல்ல. இவை இயற்கையில் தோன்றும் வெறும் மாய பிம்பங்கள். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லையற்ற ஒரே ஒருவர் இறைவனை. அவரே நீ, நான் என்றெல்லாம் தோன்றுகிறார். இந்த வேறுபாடுகள் எல்லாம் வெறும் மனமயக்கம். இறைவன் பகுபடவில்லை, பகுபட்டது போல் தோன்றுகிறார், அவ்வளவுதான். காலம், இடம், காரண காரியம் என்ற வலையின் வழியாக இறைவனை பார்ப்பதால்தான் இந்த வேறுபாடுகள் இருப்பது போல் தோன்றுகிறது. இந்த வலை வழியாக அவரை பார்க்கும்போது அவர் இந்த பிரபஞ்சமாக தோன்றுகிறார். இந்த வலையின் வழியாகவே இன்னும் சற்று உயர்ந்த நிலையில் நின்று பார்த்தால் விலங்காகவும், அடுத்த படியில் மனிதனாகவும், அடுத்த படியில் தேவராகவும் அவரே காட்சியளிக்கிறார். இப்படி காட்சி பல வகைப்பட்டாலும் பிரபஞ்சத்தின் ஒரே எல்லையற்ற பரம்பொருள் அவரே. அவரே நாம், நானும் அவரே, நீங்களும் அவரே. நாம் அவரது அம்சங்கள் அல்ல, முழுமையே. பிரபஞ்சம் என்ற இந்த விரிந்த தோற்றத்திற்கு பின்னணியாக எல்லாம் அறிபவராக நிற்பவர் அவரே. இந்த தோற்ற பிரபஞ்சமும் அவரே. காண்பவரும் காணப்படுபவரும் காட்சியும் அவரே. அவரே நான், அவரே நீ. இது எப்படி? அறிபவனையே அறிவது எப்படி? அறிபவன் தன்னையே அறிய முடியாதே. நான் மற்றவற்றையெல்லாம் பார்க்கலாம், ஆனால் என்னையே எப்படி பார்த்து கொள்ள முடியும்? ஆன்மா, அறிபவன், எல்லாவற்றிற்கும் இறைவன், அந்த உண்மை பொருள் என்றெல்லாம் கூறப்படும் பரம்பொருள். பிரபஞ்சத்தின் காட்சி அனைத்திற்கும் காரணமாக அவரே இருக்கிறார். ஆனால் பிரதிபிம்பத்தின் மூலமாக அன்றி அவர் தன்னை காணவோ அறியவோ முடியாது. நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியின் மூலம்தானே காண முடியும். அதுபோல் ஆன்மாவும் பிரதிபிம்பத்தின் மூலமாக அல்லாமல் தன் இயல்பை தானே காண முடியாது. இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் இப்படி ஆன்மா தன்னைத்தானே காண்பதற்காக செய்யும் முயற்சியே. முதலில் உயிரணுவில் பிரதிபலிப்பதன் மூலம் இந்த முயற்சியை தொடங்கியது. பின்னர் படிப்படியாக செடி, கொடி, விலங்கு என்று மேலும் மேலும் சிறந்த கண்ணாடிகளில் பிரதிபலித்து கடைசியில் மிக தூய கண்ணாடியான நிறை மனிதனை அடைந்து முற்று பெறுகிறது. தன் முகத்தை காண விரும்பும் மனிதன் கலங்கிய சிறு குட்டை நீரில் மங்கலாக காண்கிறான். தெளிந்த நீரில் இன்னும் தெளிவாக காண்கிறான். பளபளப்பான உலோகத்தின் மேற்பரப்பு ஒன்றில் இன்னும் தெளிவாக காண்கிறான். கடைசியாக கண்ணாடியில் தன் முகத்தை உள்ளபடியே காண்கிறான். எனவே காண்பவனாகவும் காட்சி பொருளாகவும் உள்ள அந்த பரம்பொருளின் சரியான பிரதிபிம்பம் குறைவற்ற மனிதனே. மனிதன் இயல்பாகவே ஏன் எல்லாவற்றையும் வழிபடுகிறான்? நிறை மனிதனை எல்லா நாட்டிலும் ஏன் தெய்வமாக மக்கள் போற்றுகிறார்கள் என்பது இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாதிக்கலாம். ஆனால் அவர்களே வழிபடப்பட வேண்டியவர்கள். இயேசு, புத்தர் போன்ற அவதார புருஷர்களை மக்கள் தெய்வமாக வழிபடுவதற்கு காரணம் இதுதான். என்றுமுள்ள பரம்பொருளின் மிக மேலான வெளிப்பாடு இவர்கள். நீங்களோ நானோ இறைவனை பற்றி எண்ணக்கூடிய மிக உயர்ந்த கருத்தை விட உயர்ந்தவர்கள் இவர்கள். ஒரு நிறை மனிதன் இத்தகைய கருத்துக்களை விட எவ்வளவோ மேலானவன். இத்தகையவர்களிடம் வட்டம் முடிவடைந்து விடுகிறது. காண்பவனும் காட்சி பொருளும் ஒன்றாகி விடுகின்றன. இத்தகையோரிடமிருந்து மனமயக்கம் அகன்று விடுகிறது. அதற்கு பதிலாக தான் என்றுமே குறைவற்ற இறைவனாகவே இருந்து வருபவன் என்ற அனுபூதி ஏற்படுகிறது. அப்படியானால் இடையில் இந்த பந்தம் எப்படி வந்தது? குறைவற்ற இறைவன் எவ்வாறு குறைவுள்ள மனிதன் ஆனார்? என்றும் சுதந்திரமான ஒன்று எப்படி கட்டுப்பட்டது? அது கட்டுப்படவே இல்லை, என்றுமே சுதந்திரமாகத்தான் இருந்து வருகிறது என்கிறான் அத்வைதி. பல நிற மேகங்கள் வானில் உலவுகின்றன. அவை ஒரு நிமிடம் நின்ற பின் போய்விடுகின்றன. ஆனால் என்றும் நிலையாக உள்ள நீலவானம் அப்படியே இருக்கிறது. அது ஒருபோதும் மாறுவதில்லை.
தோன்றி மறைபவை மேகங்களே. அதுபோல் நீங்கள் என்றும் குறைவற்றவர்களே. உங்கள் இயல்பை எதுவும் மாற்றியதில்லை, இனி மாற்றவும் முடியாது. நான் குறைவற்றவன், நான் ஆண், நான் பெண், நான் பாவி, நான் மனம், எனக்கு சிந்தனை உண்டு, நான் சிந்திக்கப் போகிறேன் என்பவையெல்லாம் வெறும் மனமயக்கங்கள். நீ சிந்திப்பதே இல்லை. உனக்கு உடல் என்ற ஒன்று ஒருபோதும் இருந்ததே இல்லை. நீ குறை உடையவனாக இருந்ததே இல்லை. நீதான் இந்த பிரபஞ்சம் போற்றும் தனி இறைவன். இன்று உள்ளவை, இனி உண்டாகவிருப்பவை ஆகிய எல்லாவற்றிற்கும் மேலான தலைவன் நீயே. சூரியர்கள், சந்திரர்கள், நட்சத்திரங்கள், பூமிகள், கிரகங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிக சிறிய பொருட்கள் எல்லாவற்றிற்கும் கடவுள் நீயே. சூரியன் ஒளி வீசுவது உன்னால், நட்சத்திரங்கள் மின்னுவது உன்னால், பூமி வளமும் அழகும் பெற்று விளங்குவதும் உன்னால்தான். உனது அருளால்தான் எல்லாம் ஒன்றோடொன்று அன்புடன் இருக்கின்றன, ஒன்றை ஒன்று கவர்கின்றன. எல்லாவற்றிற்குள்ளும் நீயே இருக்கிறாய், எல்லாம் நீயே. யாரை ஒதுக்குவது, யாரை ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றிலும் உள்ள எல்லாமும் நீயேதான். இந்த ஞானம் வந்த அந்த கணமே மனமயக்கம் விலகிவிடுகிறது. நான் ஒருமுறை இந்திய பாலைவனம் ஒன்றின் வழியாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். 1 மாதத்திற்கு மேலாக நான் அந்த வழியாக பிரயாணம் செய்தேன். என் கண்முன் எத்தனையோ அழகிய இயற்கை காட்சிகள் விரிந்தன. எவ்வளவோ அழகான ஏரிகள், ஆறுகள். ஒரு நாள் எனக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டது. அந்த ஏரிகளுள் ஒன்றிற்கு சென்று தண்ணீர் குடிக்க எண்ணினேன். நான் அதை நெருங்கிய போது அது மறைந்து விட்டது. உடனே படீரென்று என் மூளையில், இது கானல் நீர் அல்லவா, இதை பற்றி நாம் படித்திருக்கிறோமே என்ற எண்ணம் வந்தது. இந்த உண்மையை உணர்ந்ததும் என் முட்டாள்தனத்தை எண்ணி சிரித்தேன். இந்த 1 மாதமாக நான் கண்ட அழகிய காட்சிகள் எல்லாம் வெறும் கானல் நீர் என்பது அப்போது எனக்கு விளங்கியது. ஆனால் அது கானல் நீர் என்பதை பிரித்தறிய அதற்கு முன் என்னால் முடியவில்லை. அடுத்த நாள் காலையில் மீண்டும் நான் பயணத்தை தொடங்கினேன். அப்போதும் இயற்கை காட்சிகளையும் ஏரிகளையும் முன்போலவே கண்டேன். ஆனால் அவற்றை கண்டதும் அது வெறும் கானல் நீர் என்ற எண்ணமும் உடனே வந்தது. ஒரு முறை உண்மை விளங்கிய பிறகு அது மயக்கும் ஆற்றலை இழந்து விடுகிறது. இதுபோலவே பிரபஞ்ச தோற்றம் என்ற இந்த மாயையும் ஒரு நாள் மறைந்துவிடும். பிரபஞ்சம் முழுவதுமே மறைந்துவிடும், கரைந்து போய்விடும். இதுவே அனுபூதி. தத்துவம் என்பது வெறும் கேலிக்கூத்தோ வெட்டி பேச்சோ அல்ல. அது அனுபூதியில் அறிய வேண்டிய ஒன்று. இந்த உடல் மறைந்துவிடும், இந்த பூமியும் பிரபஞ்சமும் எல்லாம் மறைந்துவிடும். நான் உடல், நான் மனம் என்ற எண்ணமும் சில காலத்திற்கு மறைந்து நிற்கலாம், அல்லது வினைப்பயன் முடிந்துவிட்டால் என்றென்றைக்குமாக மறைந்து விடலாம். ஆனால் குயவன் பானை செய்து முடித்த பிறகும் அவன் சுழற்றிய வேகத்தால் அந்த சக்கரம் சற்று நேரம் சுழல்கிறது. அதுபோல் வினைப்பயன் சிறிது மிஞ்சி இருந்தால் மனமயக்கம் மறைந்த பிறகும் வினைப்பயனின் வேகத்தால் இந்த உடலும் சில காலம் செயல்படும். இந்த உலகமும் ஆண், பெண், மிருகம் என்று எல்லோரும் மீண்டும் தோன்றுவார்கள். ஆனால் உண்மை விளங்கிய பிறகு தோன்றும் கானலேர் போன்ற தோற்றமே அது. மாயையின் மயக்கும் சக்தி அங்கே இருக்காது. இந்த தோற்றத்துடன் கூடவே இதன் இயல்பை இப்போது நான் அறிவேன் என்ற அறிவும் தோன்றும். இதனால் பந்தம் வராது. துன்பம், துயரம், தொல்லை எதுவும் உண்டாகாது. ஏதாவது துயரம் தோன்றினாலும் நீ வெறும் தோற்றம் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியும். இந்த நிலை அடைந்த மனிதன் ஜீவன் முக்தன், வாழும்போதே முக்தி பெற்றவன். ஜீவன் முக்த நிலைதான் ஞானயோகியின் நோக்கம், லட்சியம் எல்லாம். எந்த பற்றும் இல்லாமல் இந்த உலகில் வாழக்கூடியவனே ஜீவன் முக்தன். அவன் தண்ணீரில் உள்ள தாமரை இலை போன்றவன். நீரிலேயே இருந்தாலும் அது நீரினால் நனைவதில்லை. மனிதருள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவன் இவன். மனிதருள் ஏன், உயிர்கள் அனைத்துள்ளும் உயர்ந்தவன் இவன். ஏனெனில் பரம்பொருளும் தானும் ஒன்று என்பதை இவன் அனுபூதியில் உணர்ந்து விட்டான். தானும் இறைவனும் ஒன்று என்ற உண்மையை உணர்ந்து அந்த அனுபவத்தில் நிற்கிறான். இறைவனுக்கும் உனக்கும் சிறிதேனும் வேற்றுமை உண்டு என்ற எண்ணம் கூட உன்னை அச்சத்தில் ஆழ்த்திவிடும். நீயே அவன். உனக்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை, துளிக்கூட வேறுபாடு இல்லை. நீயே அவன், முற்றிலும் அவன் என்ற அனுபவம் ஏற்படுகின்ற அந்த கணமே எல்லா பயமும் விலகிவிடுகிறது. அங்கே யார் யாரை பார்ப்பது, யார் யாரை வழிபடுவது,
யார் யாரிடம் பேசுவது? யார் பேசுவதை யார் கேட்பது? எங்கே ஒருவர் மற்றொருவரை காண்கிறாரோ, எங்கே ஒருவர் மற்றொருவரிடம் பேசுகிறாரோ, எங்கே ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்கிறாரோ அது சிறியது. எங்கே யாரும் யாரையும் காண்பதில்லையோ, யாரும் யாரிடத்திலும் பேசுவதில்லையோ அதுவே மிக உயர்ந்தது, சிறந்தது. அதுவே பிரம்மம். பிரம்மமாக இருக்கும் நீ என்றும் அதுவாகவே இருக்கிறாய். அந்த நிலையில் உலகம் என்ன ஆகும்? உலகிற்கு நாம் என்ன நன்மை செய்ய முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கு இடமே இல்லை. நான் பெரியவனாகிவிட்டால் என் மிட்டாய் என்னவாகும் என்கிறது குழந்தை. நான் வளர்ந்து விட்டால் என் கோழிகள் கேட்பாரற்று போய்விடுமே, எனவே நான் வளரமாட்டேன் என்கிறான் சிறுவன். நான் வளர்ந்து விட்டால் என் பொம்மைகளின் கதி என்ன என்கிறது இந்த குழந்தை. இந்த உலகம் பற்றிய கேள்வியின் நிலையும் இதுதான். உலகம் என்ற ஒன்று அன்றும் இன்றும் என்றுமே இருந்ததில்லை, இனி இருக்கப் போவதும் இல்லை. உண்மையில் நாம் ஆன்மாவை உள்ளது உள்ளபடி அறிந்திருந்தால், ஆன்மாவை தவிர இரண்டாவது பொருளே இல்லை என்று அறிந்திருந்தால், மற்றவையெல்லாம் கனவே என்ற உண்மை நமக்கு புலப்பட்டிருந்தால், உண்மையில் இவை இருக்கவே இல்லை என்பது நமக்கு விளங்கியிருந்தால், வறுமையும் துக்கமும் கொடுமையும் நன்மையும் நிறைந்த இந்த உலகம் நமக்கு தொல்லை தருவது அப்போதே நின்றுவிடும். பிரபஞ்சம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றால் பிறகு யாருக்காக, எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? ஞான யோகிகள் போதிப்பது இதுதான். எனவே துணிந்து சுதந்திரமாக இருங்கள். உங்கள் எண்ணம் செல்ல முடிந்த தூரம் வரை போக துணியுங்கள். அதனை உங்கள் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த முயலுங்கள். துணியுங்கள். ஞானம் பெறுவது மிக கடினமானது. இது தைரியம், துணிவு இவற்றின் உச்ச நிலையில் நிற்பவர்களாலேயே சாதிக்க முடிந்த ஒன்று. அறிவு உருவங்கள், புலன் உருவங்கள் என்று எல்லா நாமரூபங்களையும் உடைத்தறியும் துணிவுடையவர்களால் மட்டுமே முடிகின்ற ஒன்று. இந்த உடல் நான் அல்ல, எனவே இது போக வேண்டும். இந்த கருத்தினால் எத்தனையோ வினோதமான செயல்கள் நடப்பதை காணலாம். நான் உடல் அல்ல, எனவே என் தலை வலி நீங்க வேண்டும் என்பான் ஒருவன். இவனுக்கு உடலே இல்லை என்றால் தலைவலி மட்டும் எங்கிருந்து வந்தது? 1000 தலைவலிகளும் 1000 உடல்களும் வந்து போகட்டும், அதனால் எனக்கென்ன? எனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. தாய் தந்தையர் என்று யாருமே எனக்கு இருந்ததில்லை. நண்பர்களோ பகைவர்களோ எனக்கு இல்லை. ஏனெனில் அவர்கள் எல்லோரும் நானே. எனக்கு நண்பனும் நானே, பகைவனும் நானே. நானே உண்மை, அறிவு, இன்பம். நானே அவன், நானே அவன். 100 உடல்களில் நான் காய்ச்சலாலும் பிற நோய்களாலும் அவதிப்பட்டால் 10 லட்சம் உடல்களில் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். 1000 உடல்களில் பட்டினி கிடந்து வருந்தினால் வேறு 1000 உடல்களில் நான் உண்கிறேன். 1000 உடல்களில் நான் துன்பத்தில் உழன்றால் 1000 உடல்களில் நான் இன்பத்தில் திளைக்கிறேன். யார் யாரை குற்றம் சொல்வது? யார் யாரை புகழ்வது? யாரை தேடுவது? யாரை விலக்குவது? நான் யாரையும் தேடுவதும் இல்லை, யாரையும் விலக்குவதும் இல்லை. நானே அல்லவா முழு பிரபஞ்சமும். நானே என்னை புகழ்கிறேன், நானே என்னை இகழ்கிறேன், நானே எனக்காக துன்புறுகிறேன். என் விருப்பப்படியே நான் இன்பமும் அனுபவிக்கிறேன். நான் சுதந்திரன். இவனே துணிவும் தைரியமும் உள்ள இவனே ஞானி. பிரபஞ்சமே இடிந்து விழட்டும். அவன் புன்சிரிப்புடன் அது இருந்தால் அல்லவா இடிந்து விழ என்று அமைதியாக கூறுவான். பிரபஞ்சம் என்பது வெறும் தோற்றம்தானே என்பான். உலகம் இடிந்து விழுவது அவனுக்கு தெரிகிறது. அது எங்கே இருந்தது, எங்கே போய்விட்டது? நாம் செயல்முறை பற்றி ஆராயும் முன் கொள்கை சம்பந்தமான இன்னொரு கேள்வியை பார்க்கலாம். இதுவரையிலும் தர்க்கம் மிகவும் கட்டுக்கோப்பாகவே இருந்தது. மனிதன் ஆராய்ந்து பார்ப்பானானால் இருப்பது ஒன்றேதான், மற்றவை வெறும் தோற்றங்களே என்ற முடிவுக்குத்தான் வர முடியும். பகுத்தறிவு பூர்வமான ஒருவனால் வேறு எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் எல்லையற்றதும் என்றும் பூரணமானதும் என்றும் ஆனந்தமயமானதும் உண்மை, அறிவு, இன்பமானதும் தனி பொருளானதும் ஆன ஒன்று எப்படி மனமயக்கங்களுக்கு உட்பட்டது? இது உலகம் முழுவதிலும் கேட்கப்பட்டு வருகின்ற அதே கேள்விதான். அதாவது, இந்த உலகில் பாவம் எப்படி புகுந்தது என்ற நாகரிகமின்றி கேட்கிறோமே, அதே கேள்விதான் இது. இது இந்த கேள்வியின் மிக சாதாரணமான இழிந்த உருவம். முன்பு சொன்னது தத்துவ ரீதியிலான கேள்வி. எனினும் இரண்டிற்கும் விடை ஒன்றுதான்.
இதே கேள்வி பல தரங்களிலும் பல வகைகளிலும் கேட்கப்பட்டிருக்கிறது. இதன் தாழ்ந்த நிலையில் இந்த கேள்வி விடையற்றதாகி விடுகிறது. ஆப்பிள், பழம், பாம்பு, பெண் என்றெல்லாம் கதைகள் சொல்வதால் இந்த பிரச்சனை தீர்வதில்லை. இந்த நிலையில் கேள்வி பதில் இரண்டுமே குழந்தைத்தனமாகி விடுகிறது. ஆனால் இந்த கேள்வி இப்போது உயர்ந்த நிலைகளை எட்டி வருகிறது. இந்த மனமயக்கம் எப்படி வந்தது? பதிலும் கேள்வியைப் போல் நுட்பமானதே. விடையற்ற கேள்விக்கு விடையை எதிர்பார்ப்பது கூடாது என்பதே இதற்கு விடை. கேள்வியே முன்னுக்கு பின் முரணானது. இந்த கேள்வியை கேட்கும் உரிமையே நமக்கு இல்லை. ஏன்? நிறைநிலை என்பது என்ன? காலம், இடம், காரண காரியம் இவற்றிற்கு அப்பாற்பட்டது. இந்த நிறைவு குறைவுடையதானது எப்படி என்பதல்லவா கேள்வி. தர்க்க ரீதியில் இந்த கேள்வி பின்வருமாறு அமையும். காரணக்காரிய நியதிக்கு அப்பாற்பட்ட ஒன்று எப்படி இந்த நியதிக்கு உட்பட்டது? கேள்வியே முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. அது காரணக்காரிய நியதிக்கு அப்பாற்பட்டது என்பதை முதல் பகுதி கூறுகிறது. ஆனால் பிற்பகுதியோ அது எப்படி காரண காரியத்திற்கு உட்பட்டது என்று கேட்கிறது. இந்த கேள்வியை காரணக்காரிய எல்லைக்குள் மட்டுமே கேட்க முடியும். காலம், இடம், காரண காரியம் இந்த மூன்றுக்கு கட்டுப்பட்ட பொருட்கள் சம்பந்தமாக மட்டுமே இந்த கேள்வி எழ முடியும். இதற்கு அப்பால் உள்ள பொருளை பற்றி இந்த கேள்வி எழுந்தால் அது பொருளற்ற கேள்வி. ஏனெனில் அங்கே இது தர்க்க ரீதியாக அமைவதில்லை. இதற்கு விடையும் காலம், இடம், காரண காரியம் என்ற மூன்றிற்குள் அமைய முடியாது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விடை நமக்கு விளங்க வேண்டுமானால் இந்த மூன்றிற்கும் அப்பால் நாம் சென்றாக வேண்டும். எனவே அறிஞர்கள் இந்த கேள்வியை எழுப்ப மாட்டார்கள். ஒருவனுக்கு நோய் வந்துவிட்டால் அவன் அதை போக்கிக் கொள்ளவே முயல்கிறான். முதலில் இது எப்படி வந்தது என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்று அவன் வற்புறுத்துவதில்லை. இதே கேள்விக்கு இன்னொரு உருவமும் உண்டு. அது சற்று கீழானது என்றாலும் நடைமுறைக்கு ஏற்றது, எளிதில் புரியக்கூடியது. இந்த மனமயக்கத்தை ஏற்படுத்தியது எது? உண்மை ஒரு மனமயக்கத்தை, ஒரு மாயையை ஏற்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஒரு மாயையே இன்னொரு மாயைக்கு காரணமாகிறது. இப்படியே மாயை சங்கிலி நீள்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு நோய்தான் இன்னொரு நோய்க்கு காரணமாக முடியுமே தவிர உடல் நலம் நோய்க்கு காரணமாக முடியாது. அலையும் நீரும் ஒன்றே. காரணத்தின் மற்றொரு உருவமே காரியம். எனவே காரியம் மாயை என்றால் காரணமும் மாயையாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மாயைக்கு காரணம் எது? இன்னொரு மாயை. இப்படி ஆரம்பமின்றி இந்த சங்கிலி நீள்கிறது. இனிமேல் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். இது உன் ஏகவாத கொள்கையை தகர்த்து விடாதா? நீ, மாயை என இரண்டு உள்ளது என்று இங்கே ஆகிறதே. இதற்கு பதில் என்னவென்றால், மாயை இருக்கிறது என்று கூற முடியாது என்பதுதான். வாழ்க்கையில் நீங்கள் பல்லாயிரம் கனவுகளை காண்கிறீர்கள். ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆவதில்லை. கனவு வரும் போகும், அவற்றிற்கு இருப்பு இல்லை. மாயையை இருப்பது என்று சொல்வது தவறான வாதம். எனவே பிரபஞ்சத்தில் இருக்கும் தனிப்பொருள் ஒன்றே ஒன்றுதான். இது என்றும் பந்தப்படாதது, என்றும் இன்பம் நிறைந்தது. அதுவே நீ. அத்வைதிகள் பெறும் கடைசி முடிவு இதுதான். அப்படியானால் பல்வேறு வழிபாடுகளின் பொருள் என்ன என்ற கேள்வி எழலாம். அவை இருந்தே தீர வேண்டும். அவை இருளில் ஒளியை தேடும் முயற்சிகள். இந்த தேடலின் மூலமே அவர்களுக்கு ஒளி கிடைக்கும். ஆன்மா தன்னைத்தானே காண முடியாது என்பதை சற்று முன்பு பார்த்தோம். மாயை, அதாவது உண்மை அல்லாதது என்ற வலைக்கு உட்பட்டது நமது அறிவு. மாயைக்கு அப்பால்தான் முக்தி இருக்கிறது. இந்த வலைக்குள் இருப்பது அடிமைத்தனம், கட்டுப்பாடு. இங்கே எல்லாம் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டவை. மாயைக்கு அப்பால் சட்டதிட்டம் ஒன்றுமே இல்லை. பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அதை ஆட்சி செய்வது சட்டதிட்டங்களே. இதற்கு அப்பால் சட்டதிட்டம் இல்லை. முக்திதான், சுதந்திரம்தான். காலம், இடம், காரண காரியம் என்ற நீதிகளுக்குள் நீ கட்டுப்பட்டிருக்கும் வரையில் நான் சுதந்திரன் என்று சொல்லிக்கொள்வது பொருளற்றது. இந்த வலைக்கு உட்பட்டவையெல்லாம் கடுமையான சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டவை. உனது ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு உணர்ச்சியின் எழுச்சிக்கும் காரணம் உண்டு. சுதந்திர சங்கல்பம் என்று சொல்வதே பொருளற்ற பேச்சு.
எல்லையற்ற உண்மை பொருள் இந்த மாயை வலைக்குள் புகும்போதுதான் சங்கல்பம் என்ற ஒன்று ஏற்பட முடியும். உண்மை பொருள் இந்த வலைக்குள் சிக்கி நிற்கின்ற பகுதியே சங்கல்பம். இந்த நிலையில் சுதந்திர சங்கல்பம் என்று சொல்வது பொருளற்ற பேச்சு, வடிகட்டின முட்டாள்தனம். சுதந்திரம் பற்றிய பேச்செல்லாம் இப்படிப்பட்டதுதான். மாயைக்குள் சுதந்திரத்திற்கு இடமில்லை. ஒவ்வொருவரும் ஒரு கல் அல்லது இந்த மேஜை போன்ற ஜட பொருட்களைப் போலவே எண்ணம், சொல், செயல் இவற்றில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். நான் உங்களிடம் பேசுவதும் நீங்கள் அதை கேட்பதும் கடுமையான காரணகாரிய விதிக்கு உட்பட்ட செயல்களே. மாயையை கடந்து அப்பால் செல்லும் வரையில் சுதந்திரம் இல்லை. இதுதான் ஆன்மாவின் உண்மை முக்தி. எவ்வளவு அதிக அறிவு படைத்தவர்களானாலும் பிரபஞ்சத்தில் எதுவும் சுதந்திரமாக இருக்க இயலாது என்ற வாதம் எவ்வளவு நன்றாக அவர்களுக்கு விளங்கினாலும் தாங்கள் சுதந்திர புருஷர்கள் என்ற சிந்தனையிலிருந்து அவர்களால் விடுபட முடிவதில்லை. நாம் சுதந்திரம் உள்ளவர்கள் என்று சொல்ல தொடங்கும் வரை எந்த வேலையும் நடைபெறுவதில்லை. நாம் வாயளவில் பேசும் இந்த சுதந்திரம் மேகங்களுக்கிடையே தெரியும் நீலவானத்தின் பகுதி போன்றது. உண்மை சுதந்திரமான முழு வானம் அதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த மாயையின் இடையே, இந்த மனமயக்கத்தின் இடையே, பொருளற்ற இந்த பிரபஞ்சத்தின் இடையே, புலன், உடல், மனம் என்ற இந்த பிரபஞ்சத்தின் இடையே உண்மை சுதந்திரம் இருக்க முடியாது. தொடக்கமும் முடிவும் அற்ற, எதற்கும் அடங்காத, அடக்க முடியாத, சரியானபடி பொருந்தாத, உடைந்துள்ள, ஈபற்ற பல கனவுகளின் தொகுதியே நமது கருத்துப்படி இந்த பிரபஞ்சமாகிறது. கனவில் 20 தலை கொண்ட ஓர் அரக்கன் உன்னை துரத்துகிறான். நீ தலை தெறிக்க ஓடுகிறாய். இது இயைபற்றது என்ற எண்ணம் அப்போது உனக்கு தோன்றவில்லை. அது நடக்கக்கூடியது என்றே எண்ணுகிறாய். இந்த பிரபஞ்ச நியதியும் இதுபோல்தான். நீ நியதி என்று கூறுவதெல்லாம் தானாக நடக்கும் சில பொருளற்ற நிகழ்ச்சிகளே. இந்த கனவு நிலையில் நாம் இதை நியதி என்கிறோம். மாயை இருக்கும் வரையில், காலம், இடம், காரண காரியத்திற்குள் நாம் இருக்கும் வரையில் விடுதலைக்கு இடமில்லை. இந்த பல வகை வழிபாடுகளும் இந்த மாயைக்கு உட்பட்டவையே. இறைவன், விலங்கு, மக்கள் என்ற எண்ணமெல்லாம் மாயைக்கு உட்பட்டவை. எனவே இவை வெறும் கற்பனைகள், பொய்த் தோற்றங்கள், வெறும் கனவுகள். ஆனால் இக்காலத்தில் தேவைப்படும் சில அசாதாரண மனிதர்களைப் போல் நாம் அறிவுக்கு புறம்பான வாதத்தில் இறங்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறைவன் என்ற எண்ணம் வெறும் கற்பனை என்றும் பிரபஞ்சம் உண்மை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 2 கருத்துக்களும் ஒரே தர்க்கத்திற்கு கட்டுப்பட்டவைதான். ஒன்று உண்மையானால் மற்றொன்றும் உண்மை, ஒன்று கற்பனையானால் மற்றொன்றும் கற்பனை. இந்த உலகம், மறு உலகம் இரண்டும் இல்லை என்பவனே உண்மையான நாத்திகனாக இருக்க முடியும். இரண்டிற்கும் வாதம் ஒன்றுதான். இறைவன் முதல் மிக தாழ்ந்த பிராணி வரை, புல்லிலிருந்து பிரம்மா வரை நிற்கும் மாயையின் அளவு ஒன்றுதான். இவற்றிற்கெல்லாம் ஆதாரமான விஷயம் ஒன்றுதான். ஒன்று நின்றால் மற்றதும் நிற்கும், ஒன்று விழுந்தால் மற்றதும் விழும். இறைவன் என்ற கருத்தை தவறு என்று காண்பவன் தன் மனம், உடம்பு இவற்றையும் அதே கண்ணோட்டத்துடன் காண வேண்டும். இறைவன் மறைந்தால் உடம்பும் மனமும் மறைய வேண்டும். இரண்டும் மறையும்போது அங்கே உண்மையிலேயே பொருள் என்றென்றைக்குமாக நிற்கும். அங்கே பார்வை போக முடியாது, வாக்கும் மனமும் போக முடியாது, அதை பார்க்க முடியாது, அறியவும் முடியாது. பேச்சு, சிந்தனை, அறிவு, புத்தி இவற்றின் எல்லைக்குள் உள்ளவை எல்லாமே மாயைக்கு உட்பட்டவை, கட்டுக்கு உட்பட்டவை. இவற்றையெல்லாம் கடந்து நிற்பவரே மெய்ப்பொருள். எண்ணம், மனம், சொல் எதுவும் அங்கே எட்ட முடியாது. கொள்கையை பொறுத்தவரை இதெல்லாம் சரிதான். ஆனால் செயல்முறை என்ற ஒன்று உள்ளதே, செயல்முறை பகுதிதானே உண்மையான உரைக்கல். இந்த உரிமையை அனுபவித்தறிய ஏதாவது சாதனைகள் தேவையா? கண்டிப்பாக தேவை. நீ பிரம்மம் ஆவது என்பதில்லை, ஏற்கனவே நீ பிரம்மமாகத்தான் இருக்கிறாய். நீ இறைவன் ஆகப்போகிறாய், குறைவற்றவன் ஆகப்போகிறாய் என்பதில்லை. நீ என்றுமே குறைவற்றவனாகத்தான் இருக்கிறாய். நீ குறைவுள்ளவன் என்று நினைப்பது மனமயக்கம். நீ திரு இன்னார், திருமதி இன்னார் என்றெல்லாம் என்ன செய்யும் மாயையை இன்னொரு மாயையால் அழிக்கலாம்.
அதுதான் சாதனை அல்லது பயிற்சி. நெருப்பு நெருப்பையே தின்றுவிடும். ஒரு மாயையை அழித்து வெல்ல இன்னொரு மாயையை பயன்படுத்த வேண்டும். ஒரு மேகம் வந்து பழைய மேகத்தை துரத்தும், பிறகு இரண்டுமே மறைந்துவிடும். அப்படியானால் இந்த பயிற்சிகள் எவை? நாம் சுதந்திரம் பெறப்போவதில்லை. நாம் என்றுமே சுதந்திரமானவர்கள் என்ற உண்மையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் பந்தப்பட்டவர்கள் என்ற எண்ணம் ஒவ்வொன்றும் வெறும் மாயை. நாம் இன்பமாக இருக்கிறோம், துன்பம் அனுபவிக்கிறோம் என்ற எண்ணங்களும் மிகப்பெரிய மனமயக்கங்கள். முக்தி பெறுவதற்காக பாடுபட வேண்டும், வழிபட வேண்டும், போராட வேண்டும், இவையும் மனமயக்கங்கள். இந்த மாயை முந்தைய மாயையை தாக்கி துரத்திவிட்டு முடிவில் இரண்டும் மறைந்துவிடும். முகமதியர்களும் சரி, இந்துக்களும் சரி, நரியை அமங்கலமான விலங்காக கருதுகிறார்கள். நாயையும் அவ்வாறே பார்க்கிறார்கள். உணவை ஒரு நாய் முகர்ந்துவிட்டால் கூட அது மனிதன் உண்ண தகுதியற்றதாகி விடுகிறது. அதை எரியத்தான் வேண்டும். ஒரு முகமதியனின் வீட்டிற்குள் நரி ஒன்று நுழைந்தது. சாப்பிடுவதற்காக மேஜையில் வைத்திருந்த உணவில் சிறு பகுதியை அது உண்டுவிட்டு ஓடிவிட்டது. அவன் ஏழை. மிகுந்த சிரமப்பட்டு அன்றுதான் தனக்காக சில சுவைமிக்க பதார்த்தங்களை சமைத்திருந்தான். ஆனால் அசுத்தமாகிவிட்டதால் அவனால் அதை உண்ண முடியாமல் போய்விட்டது. எனவே அவன் ஒரு முல்லாவிடம் போய், ஐயா, நரி ஒன்று வந்து என் உணவில் சிறு பகுதியை உண்டுவிட்டது. நான் என்ன செய்வது? விருந்து தயாரித்திருந்தேன். சாப்பிட எவ்வளவோ ஆசையாய் இருந்தேன். இந்த நரி வந்து என் ஆசையில் மண்ணை போட்டுவிட்டது என்று அழுதான். முல்லா யோசித்தார். அவருக்கு ஒரே ஒரு பரிகாரம்தான் தோன்றியது. இதற்கு பரிகாரம் ஒன்றுதான். ஒரு நாயை பிடித்து வந்து அதே உணவிலிருந்து சிறு பகுதியை தின்ன செய்துவிடு. நாயும் நரியும் பிறவி பகைவர்கள். இப்போது நரி தின்ற மிச்சமும் உன் வயிற்றுக்குள் போகும், நாய் தின்ற மிச்சமும் உன் வயிற்றுக்குள் போகும். ஒன்றின் அசுத்தத்தை மற்றொன்று மாற்றிவிடும், உணவு தூய்மையாகிவிடும் என்றார். நமது நிலைமையும் ஏறக்குறைய இதுதான். நாம் குறைவு உடையவர்கள் என்பது ஒரு மனமயக்கம். சாதனை செய்துதான் நாம் நிறைவு பெற வேண்டும் என்ற இன்னொரு மனமயக்கத்தை நாம் துணை கொள்கிறோம். ஒன்று மற்றதை அழித்துவிட்டு தானும் அழிந்துவிடும். ஒரு முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளை பயன்படுத்தி முடிவில் இரண்டையும் எரிந்து விடுவது போன்றது இது. நீயே அது என்பதை கேட்டவுடனே அனுபூதி வாய்க்கின்ற நிலையில் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கணத்தில் பிரபஞ்சம் மறைந்து உண்மை நிலை அவர்களுக்கு உளர்கிறது. பிறர் இந்த பந்தம் என்ற எண்ணத்திலிருந்து விடுதலை பெற கடுமையாக போராடத்தான் வேண்டும். முதற் கேள்வி இதுதான். ஞானயோகியாகும் தகுதி உள்ளவர் யார்? அவர்களுக்கான தகுதிகள் இதோ இவை. முதலில் செயலின் பலன்களையும் சுகபோகங்களையும் இந்த பிறவி மறுபிறவி இரண்டிலும் துறந்து விட வேண்டும். நீதான் பிரபஞ்சத்தை படைத்தவன் என்றால் நீ வேண்டுவதெல்லாம் கிடைக்கும். ஏனென்றால் உனக்கு வேண்டியதை நீயே படைத்து கொள்ள முடியுமே. காலமே இங்குள்ள பிரச்சனை. சிலருக்கு இது உடனே கைகூடுகிறது. வேறு சிலருக்கு பழைய சம்ஸ்காரங்கள் குறுக்கே நின்று இது கைகூடாமல் தடுக்கின்றன. இந்த பிறவியாகட்டும் மறுபிறவியாகட்டும் நாம் சுகபோகங்களுக்கே முதலிடம் கொடுக்கிறோம். வாழ்வு என்பதையே மறுத்து விடுங்கள். ஏனெனில் வாழ்வு என்பது சாவின் மறுபெயர். நீங்கள் வாழும் உயிர் என்பதையே மறுத்து விடுங்கள். வாழ்வு யாருக்கு வேண்டும்? வாழ்வு என்பதும் மனமயக்கங்களுள் ஒன்று. சாவு இதன் மறுபக்கம். இன்பம் என்பது மனமயக்கத்தின் ஒரு பகுதி, துன்பம் மறுபகுதி. இவ்வாறே அனைத்தும். வாழ்விற்கும் சாவிற்கும் உனக்கும் என்ன தொடர்பு? இவையெல்லாம் மனதின் படைப்புகள். இந்த பிறவி மறுபிறவி இரண்டிலும் சுகபோக ஆசைகளை விடுவது என்பது இதுதான். அடுத்தது மனதை அடக்குதல். அது பல்வேறு அலைகளாக எழுந்து பல்வேறு ஆசைகளை கொள்ளாத வண்ணம் அதனை அமைதிப்படுத்துதல், மனத்தை நிலைநிறுத்துதல். வெளி தூண்டுதல்கள் காரணமாகவோ உள் தூண்டுதல் காரணமாகவோ அது அலைகளாக கிளர்ந்தெழாதிருக்க செய்தல். சங்கல்ப சக்தியால் மனதை முற்றிலுமாக அடக்கி ஆழ்தல். ஞானயோகி உடற்பயிற்சி மனப்பயிற்சி போன்ற எதன் துணையையும் நாடுவதில்லை. தத்துவ ஆராய்ச்சி, அறிவு, சொந்த சங்கல்பம் இவையே அவன் நம்பும் கருவிகள். அடுத்தபடியாக வருவது திதிட்சை, பொறுமை. என்ன துன்பம் வந்தாலும் முணுமுணுக்காமலும் குறை கூறாமலும் பொறுத்தல்.
ஒரு காயம் ஏற்பட்டால் அதை லட்சியம் செய்யாதீர்கள். புலி எதிரே வந்தாலும் அசையாமல் அதன் முன் நில்லுங்கள். ஏன் ஓட வேண்டும்? இந்த திதிட்சையை பழகி இதில் வெற்றி பெற்றவர்கள் உண்டு. கோடை வெயில் அனல் வீசும் பொழுது நடுப்பகலில் கங்கை மணலில் படுத்து உறங்குபவர்கள் இந்தியாவில் உண்டு. நல்ல குளிர்கால குளிரில் கங்கை நீரிலேயே நாள் முழுவதையும் மிதந்து கழிப்பவர்கள் உண்டு. அவர்கள் எதையும் பொருட்படுத்துவதில்லை. இமயமலையின் அந்த குளிரில் ஆடையே இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு. சூடு என்ன, குளிர் என்ன, வருவது வரட்டும், போவது போகட்டும், அதனால் எனக்கென்ன, நான் உடம்பு அல்ல. மேலை நாட்டினர் இதை நம்புவது கடினம். எனினும் இப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது நல்லது. பீரங்கி வாயில் குதிக்கவும் உயிரை துரும்பாக மதித்து போர்க்களத்தில் இறக்கவும் உங்கள் மக்கள் மனப்பயிற்சி பெற்றிருப்பது போல் எங்கள் மக்கள் தங்கள் தத்துவத்தை சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் துணிவுடன் இருக்கிறார்கள். இதற்காக தங்கள் உயிரை விடவும் அவர்கள் தயார். நான் உண்மை, அறிவு, இன்பம். நானே அவன், நானே அவன். நடைமுறை வாழ்க்கையில் ஆடம்பரம் வேண்டும் என்பது மேலை நாட்டினரின் லட்சியம். நடைமுறை வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகம் நிலவ வேண்டும். அந்த ஆன்மீகம் வெறும் வாய்ப்பேச்சு அல்ல. இந்த வாழ்க்கையிலேயே அதன் ஒவ்வொரு உபதேசத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை காட்டுவதே எங்கள் லட்சியம். எதையும் பொறுத்தல், எதற்கும் முணுமுணுக்காமல் இருத்தல், இதுதான் திதிட்சை. நான் ஆன்மா. பிரபஞ்சத்தை பற்றி எனக்கென்ன கவலை? இன்ப துன்பம், நன்மை தீமை, வெப்பம் குளிர் எதுவும் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று கூறுபவர்களை நான் கண்டிருக்கிறேன். இதுதான் திதிட்சை. உடலின்பங்களை தேடி ஓடுவது திதிட்சை ஆகாது. மதம் என்பது என்ன? எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று வேண்டுவது தானா? இது மதத்தை பற்றிய முட்டாள்தனமான கருத்து. இதை நம்புபவர்களுக்கு கடவுள், ஆன்மா என்பவை பற்றிய உண்மையே தெரியாது. கழுகு உயர உயர பறக்கிறது. ஒரு புள்ளி அளவாக தோன்றும் வரை உயர்ந்து செல்கிறது. என்றாலும் அதன் பார்வை அழுகிய ஒரு துண்டு மாமிசம் எங்கே கிடைக்கும் என்பதில்தான் என்று என் குருதேவர் கூறுவதுண்டு. மதம் பற்றி நீங்கள் கொண்டுள்ள கருத்துதான் என்ன? பலன்தான் என்ன? தெருக்களை சுத்தம் செய்வதும் நிறைய உணவும் உடையும் யாருக்கு வேண்டும்? கோடிக்கணக்கானோர் ஒவ்வொரு நிமிடமும் பிறந்து பிறந்து சாகிறார்கள். அதை பற்றி யாருக்கு கவலை? இந்த சிறு உலகின் சுகதுக்கங்களை பற்றி யாருக்கு கவலை? துணிவிருந்தால் இவற்றையெல்லாம் கடந்து செல்லுங்கள். நீதிகளுக்கு அப்பால் விரையுங்கள். பிரபஞ்சம் முழுவதும் மறையட்டும். தனியே நில்லுங்கள். நான் குறைவற்ற உண்மை, குறைவற்ற அறிவு, குறைவற்ற இன்பம். நானே அவன், நானே அவன்.